வணக்கம். மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணிக்கு சேற்றை வாரி வீசும் விதமாக ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒட்டுமொத்த பாஜகவிற்கு எதிராக இருப்பவர்களது கனவை சிதைத்துவிட்டது என்றே நாம் கூறலாம். என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்? மேலும் பாஜகவிற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன், நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள்தான் வருவார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழுமா என்று நேற்று இரவு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்தியா கூட்டணிக்கு எப்படியாவது ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆலோசனையும் நடத்தினார்கள். ஆனால் நான் சிறைக்கு சென்ற பொழுது என்னை வெளியே எடுப்பதற்கு எந்த ஒரு கட்சிகளும் முன்வரவில்லை. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாகத்தான் பலரும் இருந்தார்கள். ஆனால் பாஜக என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெளியே எடுத்தது. மீண்டும் பாஜக உறுதியுடன் எங்களது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் நாங்கள் வெற்றியடைந்திருக்கிறோம். இது பாஜக மூலமாகத்தான் சாத்தியமாகியிருக்கிறது. இதுவரை நாங்கள் செய்த உடன்படிக்கையில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. என்னுடைய முடிவை மாற்றுவதாக இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவுகள் அளிப்பதாகத்தான் தற்பொழுது வரை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மறுபக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்தவர் என்பதால் மீண்டும் அவரை எப்படியாவது கட்சியில் இணைத்துவிடலாம் என்பதற்கேற்ப நேற்று இரவே மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தியும் இணையதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் இது அனைத்தும் சந்திரபாபு நாயுடு அவர்களை இந்தியா கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே, வேறு எதுவும் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது தனக்கு உதவி செய்தவர்களை மறக்க மாட்டேன் என்பதற்கேற்ப பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து நான் மாற்றங்களோ அல்லது முடிவுகள் மாற்று கருத்தாக எப்பொழுதுமே எடுக்க மாட்டேன். அடுத்த 5 ஆண்டுகள் பாஜகவுடன் தான் எங்களுடைய பயணங்கள் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருப்பதால் இந்தியா கூட்டணியின் கனவில் சேற்றை வாரி வீசும் விதமாக சந்திரபாபு நாயுடு அவர்களது அறிவிப்புகள் இருக்கிறது. இவர் எடுத்த முடிவு சரிதானா? 3வது முறை மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராகவோ அல்லது அமைச்சரவையில் மிக முக்கியமான பதவியிலோ வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.